பெரம்பலூரில் உள்ள அனைத்து கிரிக்கெட் வீரர்களுக்கும் கிரிக்கெட் ஆர்வலர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பாக வருகின்ற 15ஆம் தேதி தென்காசியில் நடைபெறவிருக்கும் எஸ்.எஸ். ராஜன் டிராஃபி, அதில் பெரம்பலூர் மாவட்டத்திற்காக கலந்து கொள்ளவிருக்கும் அணியின் தேர்வானது நல்ல முறையிலும் மிகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நம்பகத்தன்மையுடனும் மெரிட் பேஸ்ட் குவாலிட்டி இது எல்லாம் கருத்தில் கொண்டு மட்டும் அணியை தேர்வு செய்து இந்த ஆண்டு நமக்கு அளித்த பெரம்பலூர் கிரிக்கெட் சங்கத்தின் தலைவர் திரு எஸ்.கே. பழனியப்பன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வருடமும் இந்த எஸ்.எஸ். ராஜன் போட்டியில் கலந்து கொள்வதற்காக ஒரு அணியை அறிவிக்கும் பொழுது ஒரு சலசலப்பும் ஒரு வீரர்களுக்கிடையே ஒரு விவாதங்களும் அல்லது ஒரு குறையோ இல்லை ஒரு மனக்கசப்புகளோ ஏற்படுவது மிகவும் இயல்பு. அதற்கு காரணம் முக்கியமாக என்னவென்று பார்த்தால், ஒவ்வொரு முறையும் செலெக்ஷன் எப்படி நடக்கும் என்றால், ஒரு குறிப்பிட்ட நாளில் அனைத்து வீரர்களையும் வரவழைத்து அந்த வெளியூரிலிருந்தோ அல்லது உள்ளூரிலிருந்தோ ஒரு வீரரோ ஒரு கோச்சோ வந்து அந்த பிளேயரை விளையாட வச்சு ஒரு 6 பால் 10 பால் விளையாட சொல்லி பார்த்து அதில் வந்து பெஸ்ட்டு பிளேயர்ஸாக ஒரு 20 பேர் எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த 20 பேர் எடுக்கும்போது ஒரு நல்ல பிளேயர் வந்து அன்னைக்கு நல்லா விளையாடாமல் கூட போயிருக்கலாம். ஸோ ஒரு சுமாரான பிளேயர் அன்றைக்கி பெட்டராக கூட பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இந்த 10 பால் ஒரு 12 பாலில் ஒரு பிளேயர் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டாக செலக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு அனைவருக்கும் வந்து ஒரு உகந்த ஒரு முறையாக படாத காரணத்தால் அந்த செலக்டர் எடுத்து கொடுத்து போனதுக்கப்புறம் அந்த அணியை அறிவிக்கும் பொழுது ஒரு சலசலப்பும் ஒரு வீரர்களுக்கிடையே ஒரு சிறிய கருத்து வேறுபாடும் ஏற்படும். ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்த வீரர்களை தேர்வு செய்து விட்டார்கள், எங்களெல்லாம் தேர்வு செய்ய மாட்டார்கள், எப்பொழுதும் இந்த வீரர்கள் மட்டுமே போய் விளையாடுவார்கள் அணிக்காக, இப்படியெல்லாம் ஒரு கருத்து இருந்தது. அதனால் கடந்த 2-3 வருடங்களாக அந்த ப்ராசஸை கொஞ்சம் நம்ம ரீடிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் இந்த வருடத்திற்கான எஸ்.எஸ். அணியை தேர்வு செய்வதில் ஒரு நல்ல முயற்சியை கையாண்டுள்ளனர். அதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டீமானது எப்படி தேர்வு செய்யப்பட்டது என்றால், பெரம்பலூரில் மாவட்டத்தில் மொத்தம் ஃபர்ஸ்ட் டிவிஷன் மற்றும் செகண்ட் டிவிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு டிவிஷனும் 10 அணிகள் உள்ளன, ஆக 20 அணிகள். ஸோ இந்த 2 டிவிஷனும் நடைபெற்று முடிந்த நிலையில் நம்ம என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு 25 பேட்ஸ்மேன், டாப் லீடர் போர்டில் இருக்கிற 25 பேட்ஸ்மேன், யாருக்கெல்லாம் ஏஜ் எலிஜிபிளோ, யாரெல்லாம் வந்து எஸ்எஸ்எல் விளையாடுன்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த 25 பேரை மட்டும் ஃபஸ்ட்டு டாப்லேருந்து செலக்ட் பண்ணோம். அதேமாரி டாப் 25 பவுலர் செலக்ட் பண்ணோம் ஃபஸ்ட் டிவிஷனில். ஸோ ஃபஸ்ட் டிவிஷன் வந்து 50 பிளேயர். அடுத்ததாக செகண்ட் டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12 பிளேயர் பேட்ஸ்மேன், 12 பவுலர்ஸ், டாப்பில் இருக்க 12 பிளேயர் 12 பவுலர்ஸ், ஒரு 75 ஆகிடுச்சு. ஒரு மீதி இருக்க ஒரு 74 மீதி ஒரு 6 பிளேயர்ஸ் வந்து அண்டர் 19 பெஸ்ட்டாக பண்ண பிளேயர்ஸ், அண்டர் 25 பெஸ்ட்டாக பண்ண பிளேயர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 80 பிளேயர்ஸ் வந்து நம்ம டாப் பியூர்லி பேஸ்ட் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ், பியூர்லி பேஸ்ட் ஆன் த மெரிட், வித்தவுட் ஸ்கிப்பிங் எனி பிளேயர்ஸ். ஒரு லிஸ்ட்டில் 15ஆவது இருக்க பிளேயரை ஸ்கிப் பண்ணிட்டு 12ஆவது இருக்க பிளேயர் எடுக்கல, 12ஆவது பிளேயரை விட்டுட்டு 25ஆவது இருக்க பிளேயர் எடுக்கல. ஸோ 1 by 1 ஆர்டர் படி போய் அந்த டாப் 80 பிளேயர்ஸை செலக்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கு பிறகு அந்த 80 பிளேயர்ஸை வச்சு 4 டீமாக அதை டிஃபைன் பண்ணாங்க, பிரித்தாங்க. ஈக்குவலி பேட்ஸ்மேன், பவுலர்ஸ், விக்கெட் கீப்பர், ஸ்பின்னர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 4 டீமாக பிரித்து இந்த 4 டீமுக்குள்ளார ஒரு லீக் முறையில் 2020 ஃபார்மெட்டில் ஒரு ஒயிட் பால் டோர்னமெண்ட்டை கண்டக்ட் பண்ணாங்க. இந்த டோர்னமெண்ட் இட்ஸ் கால் ப்ரீலியம் டோர்னமெண்ட்டை வச்சு நம்ம கிரிக்கெட்டர்ஸ்லேருந்து நம்ம ஸ்கோரிங் பண்ணோம். ஸோ இந்த டோர்னமெண்ட்டை அகெயின் ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு தடவை விளையாடும் போது எல்லா பிளேயர்ஸுக்குமே அதுக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டது, அவங்களோட இடத்த வந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு. ஸோ எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் அந்த டோர்னமெண்ட்டோட லீடர் போர்டு 15 பேட்ஸ்மேன், தென் 10 பவுலர். ஸோ 15 பேட்ஸ்மேன் ப்ளஸ் ஆல்ரவுண்டர்ஸ் 15 பேர், பியூர் பவுலர்ஸ் ஒரு 10 பேர், ஒன்லி பேஸ்ட் ஆன் த லீடர் போர்டு. அந்த ப்ரீலியம் டோர்னமெண்ட்டில் நடந்த லீடர் போர்டு மட்டும்தான், வேறு எதுவுமே ஃபேக்டருக்கு கொண்டு வரல. இதுவே நமக்கு ஒரு பெரிய சக்ஸஸ். ஏன்னா நல்லா விளாண்டா டாப் 25 இருப்போங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம வந்து பிளேயர்ஸ் கொடுத்தோம். அடுத்தது 25 பிளேயர்ஸ் எடுத்ததுக்கப்புறமா கடந்த 15 நாட்களாக தினமும் காலையில் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அதன் பிறகு
நமக்கு அடுத்துள்ள மாவட்டங்கள் அணிகளோடு பயிற்சி ஆட்டங்கள் விளையாடப்பட்டு அல்லது இந்த 25 வீரர்களை 2 அணிகளாக பிரிக்கப்பட்டு அவர்களுக்குள்ளே போட்டியை நடத்தி போட்டியை விளையாடியும் சினியர் பேஸ்டு கேப்டன்ஷிப் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருக்கும் ஒரு கேப்டன்ஷிப்பான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கொடுத்து ஒரு ஒரு நல்ல முறையில் இந்த 25 பிளேயர்க்குள்ளார ஒரு வேலிடேஷன் ப்ராசஸ், ஒரு செலெக்ஷன் ப்ராசஸை கண்டக்ட் பண்ணாங்க. அகெயின் இந்த 25 பேர்லேருந்து நம்ம 16 பேர் எடுக்கணும் போது 4 விஷயங்களை நம்ம வந்து மெயினாக கன்சிடர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ், செகண்ட் வந்து அட்டண்டன்ஸ், தேர்டு வந்துட்டு டிசிப்ளின், ஃபோர்த் வந்துட்டு ஃபிட்னஸ். ஸோ இந்த 4 அடிப்படையில் வச்சுட்டு அதுக்கான வெயிட்டேஜ் ஒவ்வொருக்கும் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு 40%, அட்டண்டன்ஸ்க்கு ஒரு 30%, தென் ஃபிட்னஸ்க்கு ஒரு 20%, டிசிப்ளினுக்கு ஒரு 10% வச்சு ஈக்குவலி அந்த பெர்ஃபார்மன்ஸ், அட்டண்டன்ஸ், டெய்லி அட்டண்டன்ஸ், அவங்களோட ஃபிட்னஸ் எல்லாத்துக்குமே ஈக்குவலி மார்க் போட்டு அந்த மார்க்கை கன்சால்டேட் பண்ணி அதை வந்து ஒரு லீடர் போர்டு மாதிரி சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த லீடர் போர்டில் யார் 8 பேட்ஸ்மேன் டாப்பில் இருந்தாங்களோ அவங்களும், எந்த 8 பவுலர் டாப்பில் இருந்தாங்களோ அவங்களும் சேர்த்து 16 பிளேயர்ஸை வித்தவுட் எனி காம்ப்ரமைஸ், வித்தவுட் எனி ஹைட் அண்ட் சீக், வித்தவுட் எனி பார்ஷியாலிட்டி இல்லாமல் லீடர் போர்ட் பேஸஸில் உங்கள் பாயிண்ட்ஸ், ஃபிட்னஸ், பெர்ஃபார்மன்ஸ், அட்டண்டன்ஸ் அண்ட் டிசிப்ளின் இதை மட்டும் கருத்தில் கொண்டு 16 வீரர்களை கொண்ட அணியை இந்த முறை பெரம்பலூர் கிரிக்கெட் சங்கம் தேர்வு செய்துள்ளது. இதற்காக மீண்டும் ஒரு முறை எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 16 பேர் கொண்ட அணியானது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை தென்காசியில் நடைபெற இருக்கும் எஸ்எஸ் ராஜன் டிராஃபியில் கலந்து கொள்ள பயணிக்கிறது. இந்த அனைத்து வீரர்களுக்கும் மற்றும் பயிற்சியாளர், மேலாளர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் வச்சது மூலமாக நம்ம பெரம்பலூர் மாவட்ட வீரர்களுக்கு இடையே பெரிய ஒரு நம்பகத்தன்மையும் ஒரு சலிப்புத்தன்மையற்ற ஒரு போக்கும், நானும் அடுத்த வருடம் சிறப்பாக விளையாடி இந்த லீடர் போர்டில் வருவேன், நானும் அடுத்து நடைபெற இருக்கும் ப்ரீலிம் டோர்னமெண்ட்டில் சிறப்பாக விளையாடி இந்த லீடர் போர்டில் வருவேன், மீண்டும் அந்த 25 வீரர்களுக்கு செலக்ட் ஆகி என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் மூலமாக டாப் 16 வீரர்கள் வந்து இந்த மாவட்டத்திற்காக விளையாடுவேன் என்ற ஒரு ஆர்வமும் எழுச்சியும் உருவாகி உள்ளது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இது போன்ற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நமக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த பெரம்பலூர் மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தின் தலைவர் திரு எஸ்கே பழனியப்பன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போட்டியும் இந்த தேர்வு முறை நடைபெற்றது போலவே அண்டர் 14, 16, 19 மற்றும் 25 பிரிவுகளுக்கான போட்டிகளும் டிரான்ஸ்பரண்டான நம்பகத்தன்மையுடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடைபெறும் பட்சத்தில் நமக்கு திறமையான வீரர்கள் நிறைய கிடைப்பார்கள். நமது அணியை மேலும் அது பலப்படுத்தும், நம்ம மாவட்டத்திற்கு மேலும் அது பல பெருமைகளை சேர்த்து கொடுப்பார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த தேர்வு முறையின் மூலம் அடுத்த வருடம் நடைபெறவிருக்கும் டிவிஷன் போட்டிகளில் அனைத்து வீரர்களும் தங்களுடைய முழு திறமையும் தங்களுடைய பயிற்சிகளையும் மேற்கொண்டு தங்களுடைய முழு திறமையை வெளிப்படுத்தி லீடர் போர்டில் டாப்பில் வருவதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுக்கும் பட்சத்தில் வீரர்களுக்கு மத்தியில் ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் உருவாகும். ஹெல்த்தி காம்படிஷன்ஸ் உருவாகும் போது நல்ல பிளேயர்ஸ் கிடைப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் ஒரு முறை நம்முடைய பெரம்பலூர் மாவட்ட கிரிக்கெட் சங்கத்திற்கு எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு நம்முடைய எஸ்எஸ் ராஜன் அணியினருக்கு எனது பாராட்டுகளையும் எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் அனைவரும் மென்மேலும் வளர்ந்து பெரிய அளவில் ரீச் ஆகி இந்த பெரம்பலூர் மாவட்டத்திற்கு பெருமையை தருவீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த வாய்ப்பை அனைத்து வீரர்களும் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.